நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தினுடைய சென்சார் கேஸ் அப்டேட் பார்த்திங்கன்னா ஒரு தரமான அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாங்க. ஸோ இந்த நியூஸை கேட்டோன்னே எல்லா விஜய் ரசிகர்களும் பயங்கரமாக எக்ஸைட் ஆவீங்க அப்படி தான் சொல்லியாங்க. ஸோ இந்த படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இப்போ தயாராகி கொண்டே இருக்குது அப்படி தான் சொல்லியாங்க. ஸோ என்ன அப்டேட், இப்போ கோர்ட்டில் என்ன நிலவரம் போயிட்டுருக்கு, நம்ம ப்ரொடக்ஷன் டீமும் சென்சார் போர்டும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு தரமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு, முக்கியமாக இந்த ரிலீஸ் டேட் பற்றி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் கேஸ் பற்றி கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வாதாடுறாங்க. ஒரு சைடு ப்ரொடக்ஷன் டீமும் இன்னொரு சைடு சென்சார் போர்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வாதாடுறாங்க. ஸ்டார்டிங்கில் சிங்கிள் ஜட்ஜிலேருந்து டிவிஷன் பெஞ்சுக்கு போச்சு, டிவிஷன் பெஞ்ச்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ஏங்க சென்சார் கேஸுக்கெலாம் ஏங்க சுப்ரீம் கோர்ட்டில் வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க டிவிஷன் பெஞ்சுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சில் 4-5 நாளாக வாதாடின பிறகு நீங்கள் எங்ககிட்டலாம் வாதாடுறீங்க, சிங்கிள் பெஞ்சுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் டீமுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க நம்மளை வச்சு பயங்கரமாக விளையாட தான் போகிறாங்க. நம்ம கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருந்தோன்னு வைங்களேன், 1 வருஷம் நாங்கள் 100 வருஷம் வந்தாலும் அலைய விடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ப்ரொடக்ஷன் டீம் சுமூகமாக வந்து பார்த்திங்கன்னா சென்சார் போர்டே போய் பேசிட்டாங்க. உங்களுக்கு என்ன தாங்க சீன் கட் பண்ணோம் சொல்லுங்கள், நான் கட் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து சென்சார் கமிட்டிகிட்டே ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு சில கட்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கட்லாம் பண்ணி இன்றைக்கி காலையில் நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ்டு காப்பியை நம்ம சென்சார் கமிட்டிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா, ஆல்ரெடி டிசம்பர் மாதமே 24 கட் வந்து சென்சார் கமிட்டி பண்ண சொன்னாங்க. அந்த கட்லாம் போக இன்னும் ஒரு சில சீன்லாம் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு படம் வந்து எப்படி இருக்கும், நாங்கள் ஜனநாயகனாக இருக்காது, பகவந்த் கேசரியாக இருக்கும். அதாவது இவங்க பகவந்த் கேசரியில் என்னென்ன சீனில் ரீமேக் பண்ணியிருக்காங்களோ அந்த சீன்லாம் அப்படியே தொடாமல் மித்த சீன் நம்ம ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்போம். அண்ட் அரசியலுக்கார சொன்னால் கொள்ளையடிக்கும் கொலை பண்ணுவோம் வரீங்க அந்த சீனு, அந்த ஷார்ட்டே கையில் வச்சுருக்க சீன். ஸோ அந்த மாதிரி சீன்லாம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி கட் பண்ணிடுவாங்க அப்படி தான் சொல்லியாகணும். விஜய் அவர்கள் அரசியலில் இருக்கிற காரணத்தினால இவங்க இந்த அளவு நெருக்கடி வந்து கொடுக்குறாங்க. கோர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது சரியில்லை இது சரியில்லை சொல்லி நம்ம விஜய் அவர்களை போட்டு தாக்கிட்டே இருந்தாங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த நிலையில் நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களும் சொல்லியிருப்பாங்க, அவங்க நினைச்ச சீன்லாம் கட் பண்ண சொல்லிங்களா கட் பண்ணிடுங்க, ஏன்னா படத்தோட பட்ஜெட் 500 கோடிங்க. ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து கோர்ட்டில் வாதாட மொத்தம் சொல்லியிருந்தாங்க இந்த அப்டேட்டை, ஏங்க நாங்கள் 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க, பிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களும் பர்சனலி சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு நமக்கு படம் ரிலீஸ் ஆகிறதா பெட்டர், ஏன்னா டிலே ஆகிட்டே போச்சுன்னா ப்ரொடக்ஷன் டீமுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் விஜய் அவர்களும் சொல்லியிருப்பார் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து சென்சார் கமிட்டி சொன்ன எல்லா கட்டையும் பண்ணி இப்போ சென்சார் போர்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க சொன்ன கட்டை எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிப்ரவரி 20 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ்க்காண்டி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிப்ரவரி 20 எல்லா விஜய் ரசிகர்களும் தயாராக இருந்துக்கோங்க. அன்றைக்கி தேதிக்கு அந்த படத்தை நம்ம பண்டிகை மாரி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ எத்தனை பேர் ஜனநாயகன் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களுடைய உண்மையான ஆதரவை தெரிவிங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.